குளத்தில் தாமரை பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அங்கே குருவிகள் படையெடுத்து பறந்து வருகின்றன. பறந்து வந்த குருவிகள் பூக்களின் மீது இரண்டாக அமர்கிற போது ஒரு பூ மிஞ்சுகிறது. ஒரு குருவியாக அமர்ந்தால் ஒரு குருவி மிஞ்சுகிறது. ஆக தாமரை குளத்தில் பூத்த பூக்கள் எத்தனை, பறந்து வந்த குருவிகள் எத்தனை? இந்த கணக்கெல்லாம் எங்கதாயா பிடி. இது மிகவும் எளிமையான கேள்விதான். இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம 10th படித்த லீனியர் ஈக்குவேஷனுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணும்போதே இதோட சொல்யூஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த கேள்வியில் தம்பிராமையா என்ன கேட்குறாருன்னா, மொத்தமாக ரெண்டு குருவி ஒரு மலரில் உட்காரும்போது நமக்கு ஒரு மலர் மீதம் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு குருவியாக ஒவ்வொரு மலரில் உட்காரும்போது நமக்கு ஒரு குருவி மீதம் இருக்குது. அப்படின்னா எத்தனை குருவிகள் எத்தனை மலர்கள் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக குருவிகளை எக்ஸ்னும் மலர்களை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காரு, ரெண்டு குருவியாக உட்காரும்போது ஒரு மலர் மீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போனா நம்ம எவ்வளவு ஜோடி உட்காருதுன்னு கனெக்ட் பண்ணோம்னா x/2 ஜோடிகள் உட்காருதுன்னு கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு குருவினா ஒரு ஜோடியாக அதை கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போனா ரெண்டு குருவிகளுக்கு பதிலாக நம்ம ஒரு ஜோடியாக அதை கன்வெர்ட் பண்ணோம்னா x/2 = y - 1. ஏன் -1னா நமக்கு ஒன்று மீதம் இருக்கா, அந்த மீதத்தை தனியாக வச்சுருவோம். அதனால தான் அந்த -1. இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இல்லை முதல் கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவோம். எப்படிங்கிறத பாருங்கள். சிம்பிளை பண்ணோம்னா 2வை ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணிடுவோம். பண்ணும்போது என்ன வந்துடும், x = 2y - 2ன்னு வரும். அப்போனா x = x - 2y = -2ன்னு வந்துடும். இது முதல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு வரலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஒவ்வொரு குருவியும் ஒவ்வொரு மலரில் உட்காருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு குருவி மீதம் இருக்குது. அப்போனா x - 1. ஏன்னா நம்பர் ஆஃப் குருவிஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஒரு குருவி தனியாக நிற்குது. எவ்வளவு மலர் இருக்குன்னா = y இருக்குது. அப்போனா ஈக்குவேஷன் என்னது, x - 1 = y. இப்போ இதையும் போன ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா x - y = 1 வந்துடும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மொத்தமாக 3 பூக்களும் 4 குருவிகளும் கிடைக்கும். இப்போ குருவிகளை ஜோடியாக எடுக்கும்போது நமக்கு 2 ஜோடி வரும். அப்போ நான் 2 பூவில் தான் உட்காரும், மிச்சம் ஒரு பூ தனியாக இருக்கும். அதே நேரத்தில் குருவிகளை தனித்தனியாக உட்கார வைக்கும்போது நமக்கு மொத்தமாக ஒரு குருவி மட்டும் வெளியே இருக்கும். மற்ற 3 குருவிகளும் 3 பூக்களில் அமர்ந்துடும். ஸோ இந்த கேள்விக்கு இது சரியாக பொருந்தது. அதனால இது கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இது